காய்ச்சல் வந்தால் எளிதில் ஜீரணமாகக்கூடிய நல்ல சத்தான சாப்பாட்டை சாப்பிட்டா சீக்கிரமாக உடம்பு சரியாகிடும். 1. இட்லி, இடியாப்பம். இது இரண்டும் ஆவியில் வேக வச்சதுனால வயிற்றுக்கு ரொம்ப நல்லது, சீக்கிரமா செரிக்கும். சிலர் இதை பால்ல நினைச்சும் சாப்பிடுவாங்க. அரிசி கஞ்சி இல்லைன்னா முழு தானிய கஞ்சி குடிச்சா உடம்புக்கு சக்தி கிடைக்கும். ரசம் சாதம், மிளகு ரசம் வச்சு அதில் பூண்டு, மிளகு, வெந்தயம் எல்லாம் சேர்த்து குழைய வேக வச்ச சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடலாம். இது ரொம்பவே நல்லது. சூப், காய்கறி சூப், கோழி சூப் மாதிரி தண்ணியா இருக்கிற சாப்பாடுகளை சாப்பிட்டா உடம்புக்கு தண்ணீர் சத்தும் கிடைக்கும். ஆனா உருளைக்கிழங்கு சேர்க்கிறத தவிர்த்திடணும். இளநீர் குடிச்சா உடம்புல நீர் சத்து குறையாம இருக்கும். உடம்ப நீரேற்றமா வச்சுக்க இது ரொம்ப உதவும். பழங்கள், ஆரஞ்சு, மாதுளை, ஆப்பிள், வைட்டமின் சி சத்து அதிகமா இருக்கிற பழங்களை சாப்பிடலாம். இது உடல் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். பூண்டு பொங்கல், பூண்டு, மிளகு, சீரகம் எல்லாம் சேர்த்து செஞ்ச பொங்கல் நல்லா இருக்கும். பூண்டு எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். கஷாயம், துளசி, ஓமவள்ளி, தூதுவளை இலைகளோட மிளகு, சீரகம், இஞ்சி சேர்த்து காய்ச்சி வடிகட்டி குடிங்க. சுடுதண்ணீர், காய்ச்சல் இருக்கும்போது எப்பவும் சுடுதண்ணீர் அதாவது வெந்நீர் குடிக்கிறது தான் ரொம்ப நல்லது. முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, தண்ணீர் நிறைய குடிக்கணும். சோர்வு வராமல் இருக்க நிறைய தண்ணீர் இல்லைன்னா நிறைய திரவ உணவுகளை எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். மசாலா பொருட்கள் சேர்க்கக்கூடாது. சீக்கிரமாக செரிமானமாக எண்ணெய் அதிகமாக இருக்கிற காரமான சாப்பாடுகளை தவிர்த்திடணும். பிரெட் சாப்பிட்டா மலச்சிக்கல் வராமல் இருக்க அது கூட பழங்கள் அதாவது வாழைப்பழம், ஆரஞ்சு சேர்த்து சாப்பிடலாம். காய்ச்சல் அதிகமாக இருந்தால் டாக்டர் கிட்ட கேட்டுட்டு சாப்பாடு எடுத்துக்கிறது தான் ரொம்ப பாதுகாப்பானது.